சார், இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க? என்ன ஒரு 40-45 பேரு இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? அது வதவதுன்னு இருக்கு. நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பெக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன். நான் கணக்கு சொல்றேன். 45 கோடி மக்கள். அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு, வீடு, உடை கொடுத்தாகணுங்கிறத அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர, அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றேன்? அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார். வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்க கூடாது. பல இடத்துல பரவணும். ஏழை மக்களுடைய வாழ்வை பரிமளிக்க செய்யணும். தொழிற்சாலைகள் உண்டாகணும். இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே. முடிவாய் போச்சா? பாருங்க, அரிசி கிடைக்கிறாங்கிறதுக்கு ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு. என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது. அதான் நான் சொல்லுவேன். ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்கானுங்க. அப்பேன் பாட்டேன் பூட்டனை போய் கேளுங்கடா. எங்களை ஏன்டா கேக்குறீங்க? பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட. சரி, நான் இப்ப கேட்கல. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு.